டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 9.1ல சம் நம்பர் 13 பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 sin pi x. இது ஃபங்க்ஷன். இதுக்கான கிராஃப் இங்கே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1, லிமிட் வந்து வேல்யூ 1க்கு போகுது அப்படின்னா சைன் பை எக்ஸோட வேல்யூ என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 கிட்ட போகுது அப்படின்னா இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் பார்க்கணும், ரைட் ஹேண்ட் சைட்லையும் பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ லெஃப்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.9999 வெரி க்ளோஸராக போகிறேன். அப்போ அது எங்கே வந்து மீட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் டு க்ளோசர் டு 0, வெரி வெரி க்ளோசர் டு 0 சரிங்களா. அதனால இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ இதை ஜாயின் பண்ணிங்கன்னா 0.000001 எப்படியோ வெரி க்ளோசர் டு 0ல தான் வந்து என்ன ஆகும், கனெக்ட் ஆகும். ஸோ அதனால லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ், தட் மீன்ஸ் 1ஓட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ 0. இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் போட்டிங்கன்னா அதுவும் என்ன செய்யும், வெரி க்ளோசர் டு 0. நெகட்டிவ்லேயே கிடைச்சாலும் வெரி க்ளோஸ் டு 0னா 0 தானே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ், அப்போ 1க்கு ரைட் ஹேண்ட் லிமிட் போட்டிங்க அப்படின்னா அதோட வேல்யூவும் சைன் பை எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 0. இப்போ பாருங்கள், இதோட வேல்யூவும் 0, இதோட வேல்யூவும் 0. எப்போ ஒரு லிமிட்டுக்கு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்டு ரைட் ஹேண்ட் லிமிட் போட்டு ஆன்சர் சேமாக வருதோ அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூவும் 0 தான், ரைட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூவும் 0 தான். அதனால ரெண்டுக்கும் லிமிட் வேல்யூ என்னதான் வரும், 0. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் சைன் பை எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ் சைன் பை எக்ஸ். ரெண்டுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது, 0. ஸோ ஃபைனலி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 சைன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 0. எப்போவுமே லிமிட் பார்க்கும் பொழுது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.